விமான விபத்தில் துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்தது குறித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதிகாரபூர்வமாக அந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது என்ற காரணத்தை அதிகாரபூர்வ அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. இது விமானம் அவசர நிலையில் இருப்பதற்கான எந்த அறிவிப்பும் விமானியிடம் இருந்து விமான நிலையத்திற்கு கொடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஓடுபாதை 11 அந்த 11 ஓடுதளத்தில் இறங்குவதற்கு அனுமதி பெறப்பட்டு இறங்கும் போது பனி மூட்டம் மற்றும் அந்த காற்றின் தெரிவுத்தன்மை ஆகியவை காரணமாக சரியான அந்த பாதையில் இறங்காததுதான் இந்த விபத்திற்கு காரணமாக இருந்திருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் இந்த கடைசி நிமிடத்தில் என்ன நடந்தது, விபத்து எப்படி நேரிட்டது, அஜித் பவார் உயிரிழப்புக்கான காரணம், விமான விபத்துக்கான காரணத்தை அதிகாரபூர்வமாக விமான போக்குவரத்து துறை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. அதன்படி 8:43 மணிக்கு விமானம் தரையிறங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது என்றும் ஓடுதளம் 11 இதற்காக ஒதுக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓடுதளம் 11 தரையிறக்குவதில் தான் 2 முறை சிக்கல் ஏற்பட்டதாகவும் 8:44 மணிக்கு தீப்பிழம்புடன் வெடித்து சிதறியதும் அதை தொடர்ந்து 4 முறை அந்த விமானம் வெடித்து சிதறியதற்கான காரணம் அந்த தொழில்நுட்ப கோளாறு அல்லது பனி மூட்டம் அதிகமாக இருந்ததால் சரியான ஓடுதளத்தில் விமானம் தரையிறக்காமல் இந்த விபத்து நேரிட்டிருக்கலாம் என்றும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. விமானம் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கான அனுமதி முறையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதனால் அந்த பாராமதி விமான பாதை ஓடுதள பாதையில் தரையிறக்கும் போது சற்று வழி தவறி அது இறங்கியதால் வெடித்து சிதறியிருக்கக்கூடும் என்ற கருத்து இப்போது விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்கு பின்னர் தெரிய வருகிறது. பனி மூட்டத்தினால் ஓடுதளம் சரியாக தெரியாததால் அவர்கள் தரையிறங்கும் கடைசி நிமிடத்தில் அந்த கட்டுப்பாடு இழந்து வெடித்து சிதறி இருக்கிறது என்பது விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் அந்த விபத்துக்கான காரணம் குறித்த விளக்க அறிக்கை மூலமாக தெரிய வந்திருக்கிறது. முறைப்படி விமானம் தரையிறங்குவதற்கான அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. விமானியிடமிருந்து எந்த விதமான ஆபத்துக்கான அந்த SOS மற்றும் மேடே ஆகிய எச்சரிக்கை பெறப்படவில்லை. விமானம் ஓடுதள பாதை 11 அந்த விமானம் இறங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. கடைசி நேரத்தில் பனிமூட்டம் மற்றும் காற்றின் தெரிவின்மை அல்லது தொழில்நுட்ப கோளாறு விமானம் ஓடுதளத்தை விட்டு விலகி தரையிறங்கியது ஆகிய காரணங்களால் இந்த விபத்து நேரிட்டிருக்க கூடும் என்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதனால் விமான கட்டுப்பாட்டு அறையில் அந்த விமானியின் கடைசி நேர அந்த SOS அறிவிப்போ அல்லது அந்த தரையிறங்குவதற்கான சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவோ எந்த விதமான சிக்னலும் கிடைக்கவில்லை, எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கருப்பு பெட்டி கிடைத்த பின்னர் அந்த கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து கூடுதல் துல்லியமான தகவல்கள் வெளியாகும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அதிகாரபூர்வமாக அஜித் பவார் சென்ற விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சர்மிளா.